இப்பொழுதும் அவனுடைய மனதோ உன் பக்கத்தில் இல்லை, மற்றொரு மாதுவின் பக்கத்தில் மதிமயக்கமாகி இருக்கிறான். அவனுடைய மனதை திருத்தி உன்னோட கொண்டு சேர்த்து வாழ வைத்தால் போதுமல்லவா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. கிடைக்காது, முயற்சி பண்ண சொல்லாத. கணவன் கிடைப்பான், வேலை கிடைக்காது இந்த பிள்ளைக்கு, புரியுதா? 3 மாதத்தில் உன்னுடைய கணவரை உன்கிட்ட பேச வச்சு ஒன்றா சேர்த்து வாழ வச்சுட்டாங்க. நல்லா வேறு என்னம்மா வேணும்? தனியாக வருமானம் வேணும்னு நீ முயற்சி பண்ணனா அது இப்போ கிடைக்காது. 9 மாதங்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கடன் தீர்க்கிற 3 முறை என்னை வந்து பாருங்கள், ஆடி அமாவாசைக்கு வாங்க. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க வாங்க. யாருக்கு கல்யாணம்? கால் வந்துட்டோம். உங்களுக்கு கோயம்புத்தூரா? எந்த இடம்? சரி, கால் வந்துட்டோம். பையனை நல்ல தெளிவாக கேட்டீங்களா? தயக்கத்தில் ஏன் நிற்காமனு தெரியுமா? இந்த கண்ணம் இப்போ திறந்து பாரு, அது என்னன்னு பாரு. ஒரு உதிர்ந்த பூ அவன் கையில் இருக்கு. கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? புரியுதா? புரியலை. மலர் மங்கைக்கு சமம். மலர் மங்கைக்கு சமம். அந்த மலர் மாலையில் இருந்தால் அழகு, அல்லது செடியில் இருந்தால் அழகு. மாலையவும் விட்டு செடியவும் விட்டு தனியே கிடந்தால் உதிர்ந்த மலர்னு அர்த்தம். அப்படி ஒரு உதிர்ந்த மலர் அவன் மனதுக்குள் விளையாடுகிறது. அதனால் அவனால் ஓப்பனாக என்ன செய்ய முடியலை, சொல்ல முடியலை. புரியுதா உனக்கு? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் இந்த வண்டி ஓடுது. அதை மறுக்கவும் முடியலை, வெறுக்கவும் முடியலை. ஓப்பனாக பேசினா நீ ஏற்றுக்கிடவும் மாட்டேன். அதனால் மண்டையை பிச்சுக்கிட்டு அலைதான். கால் வந்துட்டு வா. மகனை திருத்தும்படி கட்டளை ஆயிடுது. உங்களுடைய எல்லைக்குள்ள நுழைந்த உடனே வலது பக்கத்தில் விநாயகர் வரார. ஆமாம், இருக்காரா? கரெக்ட். கண்ணை முடிக்கா. உன் மகன் திருந்திடுவான். அந்த அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். லஞ்சம் கொடுக்காமல் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு. நான் நம்ப மாட்டேன். போய்ட்டு வா. சாப்பிட்டு போகணும், அறகுறையாக போயிடக்கூடாது. பெண்மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் யாரும் வந்தீங்களா? திருமணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வாங்கண்ணே, டிங் டிங் வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிய? இன்னும் கேட்டதுக்கு இல்லை. என்னது இல்லை? எங்கே இருக்கா? புருஷன் கூட இருக்காளா? ஆனால் அவங்க 2 நல்ல வாழ்க்கையும் மன அமைதியும் இல்லை. நிறைய பொன்பொருளை இழந்து இடமாற்றம் ஏற்பட்டு உரிமையான கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பகை ஏற்பட்டு ஓ மகளை குற்றவாளி ஆக்கி அந்த வீட்டுக்குள்ள பல கொடுமைகள் நடக்கு. தெரியுமா? கால் வந்துட்டுவாங்க. ஏப்பா உங்களை எவன் மணி பார்க்க சொன்னா? அந்த பிள்ளையின் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? பையனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு 2 விதமான பாதிப்புகள். பழக்கப்பட்ட மனித உணர்ச்சியால் ஒன்று, கெட்ட பழக்கத்தால் ஒன்று. 2ஐயும் மாற்றி தெளிவடைந்து தாரேன். புண்ணியத்தை பெறுங்கள். 3 முறை என்னை பார்த்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க. ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. சந்தோஷமா. கால் வந்துட்டு வாப்பா. ஏகாதினா
வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. பாட்டு உனக்கு தெரியுமா? சொந்தம் கொண்டாடும் போது வாங்க, என்ன வேணும்? புரியல. கண்ணை முடுங்க பாப்பா. நீங்கள் கண்ணை முடுமா? இது யாரு கண்ணை முடுத்தா? கண்களை மூடுன்ன, திறந்துக்கா. நீ கண்ணை மூடு. கால் ஒன்று வாங்க, ரெண்டு ஒன்று போல. மெல்ல எந்திக்க முடியல. நீங்கள் உட்காந்துக்காங்க, கஷ்டப்படாதீங்க. கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயர காலவேலான். கம்பராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு கையடை படலத்தில் கம்பன் பாடிய பாட்டு. நீண்ட காலம் பிள்ளை இல்லை தசரதருக்கு. ஸ்ரீராமர் 4 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ராமர், லட்சுமணன், பரதன், சத்துருக்கன்னு சொல்லி. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்து அந்த பிள்ளைகளை என் கூட வனத்துக்கு எனக்கு காவலுக்கு அனுப்புன்னு கேட்டார். ராமனை நான் அனுப்புவதா அப்படின்னு நினச்சி பார்த்த உடனே தசரதனுடைய உள்ளம் வேதனைப்பட்டுச்சு. அப்படி வேதனைப்பட்டதுக்கு கம்பன் சொல்லுகிறார், அந்த வேதனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத. கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயர கால வேளான். ரொம்ப காலம் கண் இல்லாமல் இருந்தவன் குருடா இருந்திருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் குருடா இருந்துட்டு திடீர்னு கண் வந்து உலகத்தெல்லாம் பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது கனிந்த 3.5 ஆண்டுகளாகவே இந்த சோதனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மாந்திரிகம், செய்வினைகள் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு உடல்நிலையால், மனநிலையால், பணத்தால், உறவுகளால், சொத்துக்கள் இழப்பால் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் இப்படித்தான். இவைகளை மாற்றி வெற்றியாகி தந்தா போதுங்களா? 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ, ஜெயித்தார் பாப்பா, புண்ணியத்தை பெறுவாயப்பா. நாராயணா. கால் வந்துட்டு வா ராஜா. போன முறை வந்து என்னைய மனதுக்குள்ளே ஏசிக்கிட்டும் போயிட்டேன். நம்மளை என்னடா இப்படி எரிச்சப்படுத்தாரு? நம்ம எவ்வளோ பக்தியோடு வந்திருக்கோம், எவ்வளோ நம்பிக்கையோடு சந்தோஷமாக நம்ம அப்பான்னு நினச்சலாம் வந்தோம். நம்மளை இப்படி தூக்கி எரியுதாரு அப்படின்னு என்னை ஏற்றுனதான் உள்ளதுக்குள்ள. ஓய் உள்ளது சொல்லுடா. பார்த்தியா, நீ என்னை வேணாலும் ஏசிக்கா, நான் ஏற்றுக்கிடுவேன். கால் வந்துடுவேன். அன்பு, பாசம், பக்தியில் நானே எங்கள் ஐயா கருமசாமியை கண்ட மணிக்கு ஏசுவேன். அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும். யாரும் பேசாதீங்க அதை பற்றி. என்னப்பா வேணும்? 1 2 3 4 2 போர் வந்து வகையில்லாத இடத்துல போட்டிருக்கு. ஒரு போர் உருப்படியாக போட்டிருக்கு. 3/4 தண்ணி கிடக்கு. அதிலிருந்து இன்னும் ஒரு மூலையை பார்த்தா மூலையின் கணக்குப்படி தண்ணி இல்லை, ஆனால் மண்ணின் கணக்குப்படி இருக்கிறது. ஆனால் 460 அடியில் தண்ணி வரும். அந்த போர் உனக்கு ஜெயிக்கும். 3.5 வருஷத்துக்கு ஓடும். வெற்றி உண்டு. தோட்டத்துக்குள்ள 2 பாயிண்ட். அதில் வடப்புறத்தில் உள்ளதில் வலப்புறத்தில் அடி ஜம்முன்னு போடும். கால் வந்துட்டானே கெட்டிக்காரன் அண்ணே, சாப்பிட்டு போப்பா. ஆடி மாதத்துக்கு என்னடா கொண்டு வருவேன்? சொல்ல மாட்டேங்க பார்த்தியா? சரி, ஓகே. 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன். 1.5 கிலோ அரிசி. எப்படியோ பாயில் கிடக்காமல் பகவான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ சின்ன சின்ன நோய் எனக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து பெரிய குழப்பத்தை உருவாக்கி தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன தான் என் வாழ்க்கையில் நடக்குன்னு தெரியலையேங்கிற குழப்பத்தில் என்னைய பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துடுவான். பெற்றெடுத்த உள்ளம் 2 தெய்வம் தெய்வம். வேற என்னப்பா வேணும்?
கண்ணை முடிக்கா. கற்பராயன் சுவாமி எங்கப்பா இருக்காரு? கற்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? இருக்காரா? ஊர் எல்லைக்குள்ள போன வனப்புறத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு அம்பாளுக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இருக்காங்களா? உன்னுடைய தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு பக்கத்தில் செய்வனை தகடுகளும் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் 4.25 ஆண்டுகளாக இடம் சொந்தமான பிரச்சனையும் பகைமையும் வந்திருக்கும். இப்போ அந்த இடத்த வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற குழப்பமும் துன்பமும் வீட்டில் மனசுக்குள்ளே இருக்குது. இடத்தை இழக்காமல் கடத்தை தீர்த்து இருந்தால் போதுமா? கால் விட்டுவா. இந்தா 3 முறை என்னைய பார்க்க வாப்பா, ஜெயிச்சு தாரேன். ஆடி அமாவாசைக்கு வந்துரு. அன்னதானத்துக்கு என்ன கொடுப்பேன்? அமாவாசைக்கு கள்ளக்குறிச்சி பக்தர் கள்ளக்குறிச்சி. வல்ல குறிஞ்சி நிலம் வாழ்பவனே கந்தா, வளரிமையோன் பெற்ற உமையவள் மைந்தா, அல்லும் பகலும் உன்னை எண்ணிடும் வரம் தா, அடியவர்க்கு ஞான உன் பதம் பொருள்தா. காலம் சொல்லலாம். அடியார் திருவடியாய் வடிவோடு எழுந்தவனே. 6 மாத காலங்களாக தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் பின்னடைவு அடைந்திருக்கிறாய். உனக்கு ஆண் வாரிசு தந்து உன்னுடைய குடும்பத்தை பேணி வளர்த்த வச்சா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? அதுக்கு செய்வன காரணம். அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன், புண்ணியமாக்கி தாரேன். ஜெயிச்சுப்பா. நல்லா குழந்தை சோதமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? அண்மையில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது யார்? இதில் ஆஸ்பத்திரிக்கு போனையா? எதுக்கு? அப்படியா? கொடுக்கலாமா? இன்னொருத்தர கால் வச்சுவாங்க. உனக்கு ஆம்பளை பையன் பிறந்தாம்னா நான் சொல்கிற பேரை உன்னால் வைக்க முடியாது. பெருமாள் பேர் வைப்போமா, முருகன் பேர் வைப்போமா? எந்த பேர்னாலும் வைக்கலாமா? அப்படியா? நந்தகுமாரன் அப்படின்னு பேர் வை. நந்தம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணனை சேரும், குமார்னு சொன்னால் முருகனை சேரும். ரெண்டையும் சேர்த்து வச்சுருவோம். கால் வந்துட்டுவா. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, ஹரிம நாராயணமூர்த்திக்கு. ஐப்பசி மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறக்கும். ஆனந்தமான திருக்கோலத்துடன் பிறந்து கண்கள் சூரிய ஒளியைப் போல் பிரகாசம் மிகுந்து அந்த பிள்ளையினுடைய உடல் உறுப்பிலே கண்கள் இரண்டும் காந்தமாக தெய்வீக அழகாக தோன்றும். புளியர கருப்பசாமிக்கு, புளியர கருப்பசாமிக்கு. வயிறார சாப்பிட்டு போங்கோ. கெட்டில ஆடி அமாவாசைக்கு வந்துருங்க. மாமா, உடல்நிலை சரியில்லாத மங்கையரே வருக. யாரு வா? அப்போ நீ ஏன் வர மாட்டேங்க? நீ வேற கேள்வி வச்சிருக்கிய. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஊங்க. பிளட் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் எடுத்த? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போனீங்க? அதில் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? கண்ட கால் ஒன்று. நீ உட்காரு, போகாத. வரலாம் வா.
6 mm 6 mm தான் அந்த நீர்க்கட்டியே இருக்குது. அதுக்கு சிகிச்சையே தேவையில்லை. இயற்கையான பிரார்த்தனையும் வயிறார உண்ணுகிற சத்தான உணவுமே உன்னை சரியாக்கிடும். அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியம்மா அப்படி பாருங்க, கால் வந்துட்டுவான். வீட்டுக்காரன் வரப்போகிறான், 1 மாதத்தில் வந்துடுவான். உங்கள் வீட்டுக்காரன் ஒரு பக்கம் இவா ஒரு பக்கம் வந்து எப்படி குழந்தை வரம் கிடைக்கும்? கொடுத்த வரத்தில் வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சார நல்லா புண்ணியத்தை சரி போ. உனக்கு என்ன வேணும்? குடும்பம் காசுக்காக அலமோதிக்கிட்டு இருக்கு. வீணான சண்டை சச்சரவுகள் நடக்கும். எப்பண்டா பணம் கிடைக்கும்னு ஆளாக பறந்துக்கிட்டு இருப்பேன். அதனால தான் கீழே விழுந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்ட. காலில் விட்டுவான். காதில் தான் பணம் கிடைக்கும்னு சொல்லுதாங்க. கையில் கிடைக்க மாட்டேக்கே கருப்பசாமி அப்படின்னு வந்துக்கிடுறான். பார்த்தியா, அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம். உங்களை ஏமாற்றிட்டான். ஆனால் அதுக்கு பத்திரமே இன்னும் முடிக்க முடியாத குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். 2 பேர் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வாங்கின இடத்த நீ வாங்கிட்டிய. உன்னையோ வாங்க சொன்னான். அதுலேயே 2 பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுதாங்க. பின்ன எதுக்கு நீ அதில் போய் இருந்த? காலில் விட்டு வா. வாமா, அந்த 2 பேருடைய மனதையும் மாற்றி சமாதான நிலையை கொடுத்து சண்டை போடாமல் உனக்கு பாதையை தாரேன். 3 பேர் ஒன்றா நடங்க, நல்லா இருங்க. நீ வா, காலில் விட்டு வா. அண்ணனுக்கு பசி எடுக்கு, நடந்து வாரான். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அத்தான் நீ தானே. உன் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருக்குது. எங்கே இருக்காரு? என்ன செய்தார்? ரெட்டப்பட்டா இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அம்மா மாரியம்மா மாரியம்மா. உன்னுடைய தெய்வத்தை வருத்தி அழைக்கிற தொழில் உன் புருஷனுக்கு உண்டு. உண்மையா இல்லையா? அதில் மாறியாத்தானே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்படித்தான் கேட்கணும், இப்படி கூப்பிட்டா அந்த தெய்வம் வந்துருங்கிற உண்மை ரகசியத்தை தெரிஞ்சு அருமையாக கொடுப்பான். அப்படி தானே? இடையில் ஒரு பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் தோன்றி, என்ன சாமி 1000 சாமியை பார்த்தாச்சு, நம்ம நல்லாவாக இருக்கோம் அப்படின்னு வேதனையெல்லாம் வந்துருச்சு. வேற என்ன வேணும்? இப்போ வெளிநாட்டுக்கு போய் அவனை கல்யாணம் முடிச்சுக்கிட சொல்லுவோம். அவனுக்கு அந்த பொண்ணு தான் வேணும்கான். அப்படியா? ஒரு 6 மாதம் அவன் கூட பழகிட்டு விட்டுருவான். போயிட்டு வான். அடுத்து ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கட்டும். வா. சென்னை மாநகர், சென்னை சென்னை பக்கத்தில் வாங்க. சென்னை. ஹரி ஓம் நாராயணா. ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயணா. பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம் நடந்திருக்கு, அதை தெளிவு பண்ணி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா. என்னப்பா பிள்ளை? உட்காருங்க. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? உன் பேர் என்னத்தா? ரேகா. உன் பேர்? கால் வந்துட்டாங்க. உட்கார். தனியே போகவில்லை. வயசு எத்தனை பிள்ளைக்கு?
தனியே போகவில்லை, முட்டாள்தனமான முடிவோடு வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கு. யாராவது மந்திரம் பண்ணி வசக்கியிருப்பாங்களா மயக்கியிருப்பாங்களாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. 60 நாளில் உன் பிள்ளை வீடு வரும். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஆடி அமாவாசைக்கு வந்து சேரு. ஆடி அமாவாசைக்கு வந்து சேரு, பணத்தெல்லாம் வாங்கி தரேன். அமாவாசைக்கு என்ன கொண்டு வருவேன் சாமிக்கு? அன்னதானத்துக்கு என்னடா கொடுப்பேன்? சந்தோஷம், கொண்டு வா. ஆனந்தத்தை பெறுங்க மக்களே. விட்டாங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு திருமணம் முடித்து என் பிள்ளை வாழ்க்கையில் மன அமைதி குறைவு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது. அண்ணே அண்ணே சுப்பையா அண்ணே கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேள்? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். பிள்ளைங்க 2 பேரையும் இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய ஆசை உன் உள்ளத்தில் இருக்குது. சேரக்கூடிய மனசு பொம்பளைக்கு இல்லை. என்ன பண்ணுறது? அப்போ அதிலிருந்து முடிவு மாற வேண்டும். அதுதான் மிக சரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்களும் அதுக்கு தகுந்தாற் போல தான் இருக்குது. அதனால் மகளுக்கு வேறு வழிதான், சட்டத்தின்படி நடத்துவது மிக சரி. என்ன செய்ய வேண்டும்? கால் வந்துட்டு வரலாம். அப்படியே ஐயா, சரி, கரெக்டு. வார பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது முழுமையான முடிவு அவள் மூலமாக கிடைக்கும். அந்த விளக்கத்துக்கு தெளிவு நான் கொடுப்பேன். வெற்றி உண்டு. அதை வாங்கி தரேன். 2 மாதம் பொறுமையாக இருக்கணும். 3 கம்பெனி ரெடியாக இருக்குது. பேமெண்ட் விஷயமாக குழப்பம் இருக்கும். அக்கௌண்ட்டுக்கு கல்யாண விஷயமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாருங்கள் 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 வாருங்கள். யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு கல்யாணம்? நம்ம சொந்தமில்லாத இடத்துல ஒரு பொண்ணு வரும், நல்ல செய்தி உள்ள பொண்ணு. அதை கல்யாணம் முடிச்சு வைப்போம். கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்க சொந்தம். அதுக்கு முன்னாடி நமக்கு சொந்தம் கிடையாது. அப்படி 3 பெண் வரும். ஒரு பெண்ணின் பெயர் மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள பெயராக இருக்கணும். ஐஸ்வர்யா, பிரகஸ்பதி, பிரதீபா, பிரீத்தி, இப்படி உள்ள பெயராக இருக்கும். மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள பெயராக இருக்கும். அந்த கல்யாணத்தை தை மாதத்துக்குள்ளே நடத்தி தருவேன். தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். விசாலாட்சின்னு பேர் வச்சுட்டேன்னா ஆயுள் பிளமாக வாழும். கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேண்டும்? பையனுடைய வேலை விஷயத்துக்கு முடிவு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும். அதில் நீங்கள் தெளிவடைவீர்கள். இயற்கையாக ஏற்பட்ட விதியின்படி நடந்த மரணத்தை செயற்கையாக பல செய்திகள் இருக்குமோ என்று சிந்திப்பது தவறானது. ஒருபொழுதும் யமன் பழி சுமக்க மாட்டான். யார் சுமக்க மாட்டான்? நான் தான் தவறான செய்தியை சேகரித்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் சொல்லிட்டேனே. அந்த செய்தியை இப்போ என்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? யமன் பழி சுமக்க மாட்டான். ஒரு மரணம் நடந்தால் அந்த மரணத்துக்கு நோய் காரணமாக இருக்கும், சாதகம் காரணமாக இருக்கும், பல மனிதன் காரணமாக இருப்பான். இப்படியெல்லாம் காரணங்கள் இருக்கும். உண்மையான காரணவான் யாருன்னா யமன் தான். ஆனால் அவன் பழி சுமக்க மாட்டான். புரியுதா? அவன் வாங்கிட்டு வந்த வாரம் அது. மறந்து விடுங்கள் மக்களே.
அந்த ஆத்மா புண்ணியம் செய்வதற்காக நீங்கள் பல தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் குடும்பம் தலைக்கும், இருக்கும் பிள்ளை சிறப்பாக வாழும். அதுவே இந்த உலகின் புண்ணியமாக நினையுங்கள். வாழ்க. ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வாங்க. சென்னையில் எந்த இடம் உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. முதல்ல அங்கே சேவிக்கணும். சரி. மாதா பிதா குரு தெய்வம் நல்ல பண்பு, அதையும் ஏற்றுக்கிடுவோம். என்ன செய்யணும்? சொத்துக்கு நிலம் தவறுதலாக விற்றுட்டோம். உட்காருங்க. வழி இல்லாமல் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டோம். அது எதுவுமே செய்ய முடியும். வித்த மாட்டுக்கு விலை கிடையாது. வித்த மாட்டுக்கு விலை உண்டுமாயா? உண்டுமா? கிடையாது. இப்போ அந்த இடத்த மீட்டியாக தர முடியும்? கண்ணை மூடுங்க, வழி இருக்கான்னு நான் பார்க்கட்டும். மனுஷன் நடக்க வழி தருவேன், வண்டி போக வழி தர மாட்டேன். அதுதான் இங்கே இப்போ அங்கே நடக்கிற வாக்குவாதம். கால் வந்துட்டு வாங்க. அப்போ வண்டியை கொண்டு விடுவேன். தடுப்பவனை திசை மாற்றி விட்டு உங்களுக்கு சம்மதிக்க வச்சு வழி வாங்கி தந்தால் போதுங்களா? 97 நாட்களில் அந்த வழி கிடைக்கும். வெற்றியாகி தரேன். வேறு என்னப்பா வேணும்? இப்போ வைக்கக்கூடாது, தை மாதம் வைக்கலாம்னு நீ சொல்லிடு, சரியாக போயிடும். ஏன்னா உன் வீட்டுக்குள்ளே ஸ்ரீராமருடைய அனுக்கிரக நாராயண திருநாமம் வருது. அவருடைய நாமத்தின்படி நான் பார்த்தேன், தைப்பூசத்துக்கு பிறகு தான் உன் ஆண் வாரிசுக்கு தொழில் வளம் கிடைக்குமா. அதனால் மனப்பொறுமையும் அமைதியும் காத்து இருந்தால் செல்வம் தலைக்கும், வாரிசு விளங்கும். வெற்றி உண்டு. காது கேட்காம போயிடும். எனக்கு சில சமயத்தில் ஆடி அமாவாசைக்கு வந்துடுங்க. ஆடி அமாவாசைக்கு கோயிலில் அன்னதானத்துக்கு என்ன பண்ணுவேன்? உன் உள்ள நல்லா இருக்குது, சந்தோஷமா போ. போயிட்டோம். கர்ப்பசாமிக்கு பெண் மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரியா? வானே அங்கே கும்பிட்டுவாங்க. ஆஞ்சநேயா, நீ குறுக்க வாரிய. யார்? சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எங்கே இருக்கிறது? ஆஞ்சநேயருடைய கோயில் எங்கே இருக்கிறது? வலப்புறத்தில் அம்மன் நான் தெரிகிறாளே, எங்கே இருக்கிறாள்? கால் வந்துட்டு வா. யாரோ பின்பாட்டு பாட. என்ன வேணும்? ஒரு பாட்டு படித்தன கேள்விப்பட்டியா? யாரோ ஒருத்தர் பின்பாட்டு பாடுகிறார், அவளுடைய மனம் அலைப்பாகிறதப்பா. பிரத்தியார் சொல்லை கேட்டு அவள் உள்ளத்தை திருப்பி விட்டாள், ஆசைக்கு அகப்பட்டு விட்டாள், அறிவை கடன் கொடுத்து விட்டாள். ஆகையினால் திசை மாறி கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களை வற்புறுத்துவாள். கால் வந்துட்டுவா. புரியுதாடா கோபாலா? என்ன புரியுது உனக்கு? ஐயன் கர்ப்பசாமிக்கு கண்கள் 2, காட்சி 1. கண்கள் 2, காட்சி 1. கால் 2, பயணம் 1. ஒரு கால் செங்கோட்டைக்கும் இன்னொரு கால் மதுரைக்கும் போகாது. போமானே? போகாது. கைகள் 2, ஆனால் 2 கைட்டும் எல்லா வேலையும் பார்க்கலாம். பயிற்சியை பொறுத்து தான் அது. என்ன பயிற்சி செஞ்சாலும் கால் மட்டும் செங்கோட்டைக்கும் மதுரைக்கும் போகவே செய்யாது. ஒரு கால் செங்கோட்டைக்கும் ஒரு கால் மதுரைக்கும் போகுமா? அப்படி ஒரு பயிற்சியே கிடையாது. புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால் 2 விதத்தில் உள்ளம் தடுமாறப்பட்டது. 3வதாக மனதை மாற்றி முழு திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தருகிறேன். ஆடி அமாவாசைக்கு முன்னால் வா, அவன் போட்டா கொண்டு வா, என்னை வந்து பார், சக்தி உண்டு. போ. ஐயன் கர்ப்பசாமிக்கு நீதிமன்றத்துக்கு குதிரை போகுது. வழக்கு யாருக்கு இருக்குது?
வழக்கு வவ்வா எங்கே கேஸ் போட்டிருக்கிய?